மார்கழி என்றாலே கடவுளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்து புராணங்களின்படி மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். இதில் 6 மாதங்கள் உத்தராயணம் என்கின்ற பகல் பொழுதும், அடுத்த 6 மாதங்கள் தக்ஷணாயணம் என்கின்ற இரவு பொழுதும் வரும். குறிப்பாக மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை பொழுதாக கருதப்படுகிறது. அதனால் இது வழிபாட்டிற்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது. அதனாலேயே இந்த மாதத்தில் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி சைவ வைணவ தலங்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த மாதத்தில் நோன்பிருந்து கடவுளை வேண்டிக் கொண்டால் நினைத்தது நிறைவேறும் என்பதை ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை மற்றும் நாயன்மார்களில் ஒருவரான மாணிக்க வாசகர் இயற்றிய திருவெம்பாவை இரண்டின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதை குறிப்பிடும் வகையிலேயே திருப்பாவை வைணவ தலங்களிலும் திருவெம்பாவை சிவஸ்தலங்களிலும் அதிகாலை வேளைகளில் பாடப்படுகிறது. இதில் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையின் முதல் பாடல்களையும் அதன் பொருளையும் இன்று நாம் பார்க்கலாம். திருப்பாவை. ஆண்டாள் கண்ணனை அடைய விரும்பி மார்கழி மாதம் 30 நாட்களும் தனது தோழிகளுடன் சேர்ந்து கண்ணனை நினைத்து பாசுரங்கள் பாடி பாவை நோன்பிருந்து இறுதியில் தான் நினைத்தபடி கண்ணனை அடைந்ததாக கூறுகிறது திருப்பாவை. இதில் மார்கழியின் முதல் நாளான இன்று ஒரு திருப்பாவை பாடலையும் அதன் விளக்கத்தையும் தெரிந்து கொள்வோம். கடவுள் நீக்கமற எங்கும் நிறைந்திருப்பார் என்பதற்கிணங்க ஆண்டாள் தனது சிறு வயதில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தபடி கண்ணனை நினைத்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்கிறார். இதன் பொருள், தோழிகளே, அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியர்களே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாளென்று. ஆகையால் பொழுது புலர்வதற்குள் நாம் நீராடலாம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும், சிவந்த கண்களை உடையவனும், சூரியனைப் போல பிரகாசமான முகத்தை உடையவனும், நாராயணனின் அம்சமும் ஆன கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்கிறார். இந்த பாசுரத்தை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பாடினாலும் தனது மனதில் வைகுண்டத்தை நினைத்து கொண்டு பாட்டை இயற்றியிருக்கிறார். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள். 108 திவ்ய தேசங்களில் 106 பூமியில் காணலாம். 108வது திவ்ய தேசமான வைகுண்டத்தில்தான் நாராயணன் வசிக்கிறார். நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே வைகுண்டத்தை அடைய முடியும். இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் என்கிறார் ஆண்டாள். திருவெம்பாவை. இது மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டது. 20 பாடல்களை கொண்டது. முதல் 8 பாடல்கள் சிவபெருமானின் புகழ்களை பாடியபடி நீராடு செல்லுதலை குறிப்பது. 9வது பாடல் சிவபெருமானிடம் தங்கள் வேண்டுதல்களை கூறுவதாகவும் 10வது பாடல் நீராடுதலையும் குறிப்பன. இன்று நாம் அறியும் பாடல் 1. ஆதியும் மந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தொழி பரிசேலோர் எம்பாவாய். இதன் பொருள், திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி அதிகாலையில் பவனி வருகிறார். அவரை தரிசிக்க பெண்கள் காத்து நிற்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் அவளை எழுப்புகிறார்கள். இதனால், பெண்ணே,
துவக்கம் இறுதி இல்லாத அரிய பெரிய சோதியை நாங்கள் பாடுகின்றோம். அதை கேட்டும் வாள் போன்ற அழகிய கண்களை உடைய நீ தூங்குகின்றாயே, உன் காதுகள் உணர்ச்சியற்று போய்விட்டனவா? அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரண் அடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள். பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையானாள். அத்தகைய பக்தி கொண்ட அந்த பெண் இருக்க நீ இன்னும் துயில் எழாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, நீயும் சிவபெருமானை நினைத்து பாட எழுந்து வருவாயாக என்கிறார். அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு பாடலையும் விளக்கத்துடன் அறியலாம்.